ஒரு கிலோ அரிசி வேண்டியலாது அதெல்லாம் 200-300 ரூபாய்க்கு மேலே அது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த சுரேஷ் சாலையினுடைய இந்த ஒரே ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் சாலை மட்டுமல்ல, கோத்தபாய ராஜபக்சகளில் இருந்து அந்த பிரதான சூத்திரதாரியை கொண்டு போய் போடும் வரைக்கும் இந்த அரசாங்கம் நாடகம் என்று தான் எனக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு செம்மணியில் 310க்கு மேலே ஒவ்வொரு உடல்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு எலும்பு கூடுதலாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செம்மணியில். ஆனால் அந்த கதை யாருமே கதைக்கிறல. எந்த மீடியாவிலுமே செம்மணியில் குறுக்கும் நெருக்குமாக போடப்பட்ட உடல்கள் 311க்கு மேலே இருக்கு. ஆனால் அதை யாருமே கதைக்கிறல. எங்கிட்ட பின்னுக்கு இருக்கிற தமிழக கட்சியோட கதைக்க மறந்துருக்குது. குருந்தூர் மலையை எங்களுடைய தமிழற்ற பாரம்பரிய இடம் இல்லைன்னு சொல்லிக்காங்க. வாய் உங்களுக்கு இருந்தால் வாய் இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்குது, வேற இருக்கிற இடத்துல வாய் இருக்குது. ஒரு நடராஜர் சிலைக்கு உங்களுக்கு அவ்வளவு பயம். ஒரு பிள்ளையார் சிலை இதில் வச்சா அதில் இன ஒற்றுமை இல்லாமல் போயிடும். ஆனால் குருந்தூர் மலையில் ஐயனார் கோயில் இருக்கல, அங்கே கண்டுபிடிச்ச ஆதிசிவன் கோயில் அடி என்று ஆதிசிவன் அந்த 8 முக எங்களுடைய பஞ்சலிங்கம் கூட உங்களுக்கு தெரியலை. என்னட்டு தான் கோயிலுக்கு போய் கும்பிட்றீங்களோ ஆண்டவன் தான் தெரியும். சரி, அது பரவாயில்ல.